ப்ரெஷர் இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை 40 வயசு கடந்து நான் பார்க்காம இருந்துட்டேன், 42வது வயசு பாலிசியை எடுத்துட்டு எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சுன்னு சொன்னால் கவரேஜ் ஆகாது. நான் சொல்கிறது ஈஸியாக சொல்கிறது ப்ரெஷரு, சுகரு, கேட்ராக்ட் சர்ஜரி, டான்சில்ஸு, ஹெரேனியா சர்ஜரி, பைல்ஸு, ஃபிஸ்டூலா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு வெயிட்டிங் பீரியடு வச்சுருக்காங்க. விமனுக்கு ஸ்பெஷல் பாலிசிஸ்னால் என்ன? இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு இப்போ இந்த வருஷம் வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போவே அந்த பொண்ணுக்கு அந்த பர்டிகுலர் விமன்ஸ் பாலிசியை போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது 1 லட்சம் ரூபா பிரசவ செலவுக்கானது நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் கேஷ்னு ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது. நான் இப்போ 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னா, ஹாஸ்பிட்டல் கேஷ் நான் ஒரு நாளைக்கு 3000 ரூபா செலக்ட் பண்ணியிருந்தேன்னா, இந்த 10 நாளைக்கும் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு வரேன் இல்லையா, என்னைய பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா, அப்பா, மனைவி என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போயிட்டு வராங்க, அதுக்கான ஆட்டோ செலவாகுதா, அந்த மாதிரியான செலவுகளுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கேஷு ஹெல்ப் பண்ணுது. இந்த முதலமைச்சரோட காப்பீட்டு திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய்க்கு 72,000 ரூபா வருட வருமானம் இருக்கக்கூடியவங்களுக்கு, கீழே உள்ளவங்களுக்கு தான் அதில் கவரேஜ் வருது. அம்மை காக்கும் 48 அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னு என்ன, 48 மணி நேரத்துக்கு 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஆக்சிடென்டல் கேஸுக்கு கவர்மெண்ட்லேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கானது கொடுக்குறாங்க. பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி தினைக்கும் ஒரு 50 ரூபா செலவில் ஒரு 1500 ரூபாய்க்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இருக்குது. நம்ம 50%ன்னு வச்சாலும் 10 லட்சம் ரூபாய்க்கு நான் கவர் எடுத்திருக்கேன். 5 லட்சம் ரூபா என்ன ஆயிரும், நோ கிளைம் போனஸ் ஆட் ஆயிரும், 15 லட்சம் ரூபா இருக்கும். ஸோ 2வது வருஷம் உங்களுக்கு நீங்கள் சொன்ன 3 லட்சம் கிளைம் வந்தாலும் இந்த 15 லட்சத்துலேருந்து 3 லட்சம் போகும், பாக்கி 12 லட்சம் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 25,000 கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு இல்லை இந்த 1 இயருக்குள்ளே எனக்கு எதுவும் நடக்குது அப்படின்னா, நான் எப்போ அந்த கார்டை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும்? ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு கவரேஜ் ஆக்சிடென்டல் கவர் டே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, எனக்கு என்ன ஆக்சிடென்ட் நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா டே 1லேருந்து எனக்கு கவரேஜ் 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. நம்பர் 1. எனக்கான பர்சனல் எயில்மெண்ட்டு என்னையிலேருந்து ஆரம்பிக்கும்னா 31st டேலேருந்து ஆரம்பிக்கும். அதாவது பாலிசி போட்டால் 31வது நாள்லேருந்து எனக்கு தலைவலி, காய்ச்சல், நான் கீழே விழுந்துட்டேன், கை உடஞ்சிருச்சு, பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை எனக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு எயில்மெண்ட்டுன்னா 31வது நாள் கிளைம் பண்ணிக்கலாம். முதல் 2 வருஷத்துக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், அதாவது முன்னரே இருக்கும் நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னரே இருக்கும் நோய்கள்னா, எனக்கு ப்ரெஷர் இருக்குது, ஆனால் நான் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை 40 வயசு கடந்து நான் பார்க்காம இருந்துட்டேன், 42வது வயசு பாலிசியை எடுத்துட்டு எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சுன்னு சொன்னால் கவரேஜ் ஆகாது. ஸோ அந்த ப்ரெஷர் சம்மந்தமான வியாதிகள் கவர் ஆகிறதுக்கு 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு வச்சுருக்காங்க. இது மாதிரி வெயிட்டிங் பீரியடுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறது ஈஸியாக சொல்கிறது ப்ரெஷரு, சுகரு, கேட்ராக்ட் சர்ஜரி, டான்சில்ஸு, ஹெரேனியா சர்ஜரி, பைல்ஸு, ஃபிஸ்டூலா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு வெயிட்டிங் பீரியடு வச்சுருக்காங்க. ஹார்ட் ரிலேட்டட் சர்ஜரி, இதுக்கெல்லாம் வந்து 4 வருஷம் வெயிட்டிங் பீரியடு. ஸோ நான் வந்து 4 வருஷத்துக்கு என்னோடய வயசுக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதுவும் சாமானியத்தில் வராது. அது ஒருவேளை வந்ததுன்னா 5வது 6வது வருஷம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிளைம் ஆயிடும். இந்த வெயிட்டிங் பீரியடுமே எதுக்காகன்னா, உடம்புக்குள்ளே வியாதியை வச்சுட்டு யாரும் வந்து கிளைம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனுக்காக தான் அவங்க அதை வச்சுருக்காங்க. ஏன்னா நான் முதல் சொன்ன கண்டிஷன் பிரகாரம் இது பப்ளிக்கோட மணி. ஓகே, அந்த இதை பாதுகாக்கிறதுக்காக அவங்க இந்த வெயிட்டிங் பீரியடெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ என்ன விதமான எயில்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். இதுலேயே இன்னும் ஒரு படி மேலே போய் இப்போ என்ன வந்துருச்சு அப்படின்னா, எஸ்பெஷலி விமனுக்கு ஸ்பெஷல் பாலிசிஸ் நிறைய வந்துருச்சு. விமனுக்கு ஸ்பெஷல் பாலிசிஸ்னால் என்ன, இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு இப்போ இந்த வருஷம் வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போவே அந்த பொண்ணுக்கு அந்த பர்டிகுலர் விமன்ஸ் பாலிசியை போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும் பொழுது 1 லட்சம் ரூபா பிரசவ செலவுக்கானது நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, அது சிசேரியன்னாலும் சரி, நார்மல் டெலிவரினாலும் சரி, பிஃபோர் மேரேஜே போட்டுக்கணும். இல்லைன்னா கல்யாணம் ஆகி 1 வருஷம் கழித்து இந்த பாலிசி எஃபெக்டிவாக வரும். அதாவது நான் சொல்கிறது ப்ரெக்னென்சி. இதில் ப்ரெக்னென்சின்னு மட்டும் தனியாக பார்க்காம
இதில் இன்னைக்கு தேதியில் நிறைய குழந்தைகள் வந்து சத்து குறைவாக பிறக்கிறாங்க. அப்போது அவங்கள வந்து இன்குபேட்டரில் வைக்கிறாங்க. மஞ்சக்காமலை வந்துடுது, ஹார்ட் ப்ராப்ளத்தோடு வருது, நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த குழந்தைக்கு டே 1லேருந்து 5 லட்ச ரூபா கவரேஜ் இருக்குது. ஓகே. என்னோட கிளைண்ட் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒன்று ஆச்சு. குழந்தை பிறக்கும் பொழுதே என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து மஞ்சக்காமலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரசவ செலவுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாச்சு. இந்த பொண்ணுக்கு ஹை பிபி ஷூட்டப் ஆகிடுச்சு. அதனால இந்த பொண்ணை வந்து மெட்டர்னிட்டி வார்டுலேருந்து ஐசியூ வார்டுக்கு மாற்றிட்டாங்க. குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியல, குழந்தைக்கு மஞ்சக்காமலை வந்துருச்சு. குழந்தைய வந்து பீடியாட்ரிஷியன் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரே ப்ரீமியம் 25,000 ரூபா தான் கட்டியிருக்காங்க. 25 50,000 ரூபா கட்டியிருக்காங்க. 1 லட்ச ரூபாய்க்கான பிரசவ செலவுக்கு வந்துருச்சு. இந்த பொண்ணுக்கு இந்த ஹை பிபி ஷூட்டப் ஆனதுனால ஒரு 4 லட்ச ரூபாய்க்கிட்ட பில்லு வந்துருச்சு. அதையும் பே பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைய இன்குபேட்டரில் வச்சு 7 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 3 லட்ச ரூபா செலவு, அதையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் இந்த ஸ்பெஷல் பாலிசி, விமென்ஸ் பாலிசி எடுத்ததுனால மட்டும்தான். ஒருவேளை அந்த பாலிசி எடுக்கலை அப்படின்னு பிரசவ செலவு 1 லட்சம், அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு 4 லட்சம், குழந்தைக்கு செலவு 3 லட்சம், 4 3 7 1 8 லட்ச ரூபா பிறக்கும் போதே என்ன ஆகும், செலவாகும். அந்த அந்த பெண் குழந்தையோ பையனோ காலம் ஃபுல்லும் அவங்க அம்மா அப்பாலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பிறக்கும் போதே இது செலவோட தான் பிறந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இருந்ததுன்னா தாராளமாக அவாய்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணி ஒரு 4-5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. இவங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி தேதியில் ஒரு 5 to 10 lakhs வரைக்கும் செலவாகுது. அந்த ஐவிஎஃபோட சக்ஸஸ் ரேஷியோ கிட்டத்தட்ட 60 to 70% தான் சொல்கிறாங்க. இதுக்கு என்னால் செலவழிக்க முடியாதுங்கிறதுனால நிறைய பேர் தயங்கிட்டு இருக்காங்க. இதுக்கான இஎம்ஐ எல்லாம் கொண்டு வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கே இஎம்ஐ கொடுத்து அது குழந்தை பிறக்காமல் போயிடுச்சு அப்படின்னா இஎம்ஐ தான் வாழ்க்கை ஃபுல்லும் கட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுக்கு பதிலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கான காஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க. ஒருவேளை ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக குழந்தை பிறந்துருச்சா அதுவும் கவர் ஆகிடுது. ஒருவேளை குழந்தை பிறக்கலைன்னா இவங்களோட கிளைம்லேயே அது ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிடுது. நம்ம அந்த கட்டத்தில் லோன் எதுவும் வாங்கணும்னு தேவையில்லை. இன்னொன்று, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குங்கிறதுனால தைரியமாக நம்ம ரிஜிஸ்டர்டு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸுக்கே போய் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் சின்னதாக இவங்க 60,000 ரூபாயில் பண்ணுறாங்க, இவங்க 75,000 ரூபாயில் பண்ணுறாங்கன்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணாமல் நல்ல ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஓகே. ஹெல்த் இன்சூரன்ஸ் போக நம்மகிட்ட எத்தனை பர்சன்ட் வந்து கையிலேருந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார்? யாருக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு. கையிலேருந்து பே பண்ணுறதுக்கு வந்து பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 lakhs வருது அப்படின்னா நான் கையிலேருந்து எவ்வளோ பே பண்ணணும்? சில பேசிக் திங்ஸ் வந்து கவர் ஆகாது. உதாரணத்துக்கு இந்த பேண்டேஜு, டாக்டரோட ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் கவர் ஆகுது. ஒரு 3 to 5% வச்சுக்கோங்க, அவ்வளோதான். டோட்டல் பில்லில் ஒரு 3 to 5% தான் கையிலேருந்து கட்டுற மாதிரி வரும். இன்னும் ஒரு சில பாலிசிஸில் ஆட் ஆனாக இதை போட்டுட்டோம் அப்படின்னா 100% நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லுமே கிளைம் பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டல் கேஷ்னு ஒரு ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது. நான் இப்போ 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னா ஹாஸ்பிட்டல் கேஷ் நான் ஒரு நாளைக்கு 3,000 ரூபா செலக்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த 10 நாளைக்கும் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு வரேன் இல்லையா, என்னைய பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா அப்பா மனைவி என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போயிட்டு வராங்க. அதுக்கான ஆட்டோ செலவாகுதா, என்னை சொந்தக்காரங்க பார்க்க வரும்போது அவங்களுக்கெல்லாம் இளநீ வாங்கி கொடுக்கணுமா, அந்த மாதிரியான செலவுகளுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கேஷு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஹாஸ்பிட்டலில் நான் இருந்த பில்லு தனி, இந்த ஹாஸ்பிட்டல் கேஷ் மூலமாக நான் 3,000 ரூபா என்ன பண்ணிக்கலாம், நான் தினைக்கும் வாங்கிக்கலாம். 10 நாள் இருந்தேன்னா 30,000 ரூபா எனக்கு கொடுத்துருவாங்க. அந்த 30,000 நான் இந்த மாதிரியான செலவுகளுக்கு நான் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முன்ன இருந்ததை விட இப்போ நிறைய வந்துருச்சு. நிறைய பேர் வந்து இப்போ இந்த முதலமைச்சரோட காப்பீட்டு திட்டத்தில் நாங்கள் இருக்கோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த முதலமைச்சரோட காப்பீட்டு திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய்க்கு 72,000 ரூபா வருட வருமானம் இருக்கக்கூடியவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் அதில் கவரேஜ் வருது. அதில் பெரும்பாலானோர் வந்து இந்த வருமானத்தை தாண்டி தான் இருப்பாங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலலாம் அதிலெல்லாம் இருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு இது எலிஜிபிளே வராது. நம்பர் 1. நம்மை காக்கும் 48 அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னு என்ன, 48 மணி நேரத்துக்கு 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஆக்சிடென்டல் கேஸுக்கு கவர்மெண்ட்லேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கானது கொடுக்குறாங்க.
இப்போ நான் கீழே விழுந்துட்டேன், மண்டை உடஞ்சிருச்சு, இல்லை கை கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு எனக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட செலவு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த செலவை நான் கையிலேருந்து தான் கொடுக்கணும். ஓகே. கவர்மெண்ட் 2 லட்ச ரூபா கொடுத்துருது, பட் ஒரு 5 லட்ச ரூபா செலவு வருதுன்னா 3 லட்ச ரூபா நான் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். இதுக்கு ஆஸ் லிட்டில் as ஒரு பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி தினைக்கும் ஒரு 50 ரூபா செலவில் ஒரு 1500 ரூபாய்க்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 10 லட்ச ரூபாய்க்கான பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இருக்குது. இது வந்து ரொம்ப மீகரான ஒரு செலவு தான் 1500 ரூபாங்கிறது. ஸோ இதை நான் எடுத்து வச்சுட்டேன்னா என் ஃபேமிலிக்கு 10 லட்ச ரூபாய்க்கு நான் ஒருவேளை இறந்தேன்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கான ஆக்சிடென்டல் கவரு அவங்களுக்கு வந்துட போகுது. இந்த மாதிரி பல சலுகைகள் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருந்துட்டு தான் இருக்குது. ஓகே சார். இப்போ நான் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறேன், அந்த டைமில் வந்து ஒரு 3 lakhs வந்து எனக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து இருக்கிறாங்கன்னா என்னோட பேலன்ஸ் வந்து 7 lakhs இருக்குமா? ஆமாம், ஓகே. 7 lakhs இருக்கும். நீங்கள் ஒருவேளை 2வது வருஷம் தான் அதை கிளைமே பண்ணுறீங்க அப்படின்னா முதல் வருஷத்துக்கான நோ கிளைம் போனஸுக்கான போனஸ் வந்து சேர்ந்துருந்துருக்கும். ஓகே. ஒரு பல கம்பெனிகளில் 25%, 50%, 100%ன்ற மாதிரி ஸ்கீம் இருக்குது. நம்ம 50%ன்னு வச்சாலும் 10 லட்ச ரூபாய்க்கு நான் கவர் எடுத்திருக்கேன், 5 லட்ச ரூபா என்ன ஆயிரும், நோ கிளைம் போனஸ் ஆட் ஆயிரும், 15 லட்ச ரூபா இருக்கும். ஸோ 2வது வருஷம் உங்களுக்கு நீங்கள் சொன்ன 3 லட்சம் கிளைம் வந்தாலும் இந்த 15 லட்சத்துலேருந்து 3 லட்சம் போகும், பாக்கி 12 லட்சம் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஓகே. நம்ம யூஸ் பண்ணல, ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர்க்கு யூஸ் பண்ணலன்னா அந்த இது இருக்கும். ஓகே சார். ஓகே சார். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் வந்து யூஸ் ஆகுது, அப்போ நம்ம கட்டுற பணம் வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்ற ஒரு தாட் இருந்திருக்கும், மைண்ட் செட் இருந்திருக்கும். பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றது குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சார்.